வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, எப்போயுமே மெயினாக வந்து பிரேக் ஆயிலை செக் பண்ணணும். எப்போயுமே பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பிரேக் ஆயில் வந்து கரெக்டாக அந்த லெவல்லே இருக்கணும். அதில் ஒரு பிளாஸ்டிக் வெட்டுப்பட்ட மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி இருக்கும். அது மேலே தான் இருக்கணும் ஆயில். அது ரெகுலராக செக் பண்ணிங்க. அது வந்து கன்ஃபார்ம் மெயினாக செக் பண்ணணும். அது செக் பண்ண விட்டிங்கன்னா அதில் ஆயில் குறைஞ்சுன்னா வண்டி ட்ரம்மில் எங்கேயோ லீக் ஆகுது அப்படின்ற மாரி அர்த்தம். ஸோ அதனால் வந்து அதை மெயினாக செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேட்ரியில் நிறைய வண்டியில் பார்த்துருப்பாங்க, தினமும் எண்ணெய் கவனி அப்படின்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ஒன்று இருக்கும். அந்த ஆசிட்னால் ஒன்றும் இல்லை, டிஸ்டில்டு வாட்ரு. அந்த வாட்டரை வந்து கரெக்டாக அந்த மினிமம்க்கு மேலே மேக்ஸிமம்குள்ளே இருக்கணும். அது வந்து கரெக்டாக செக் பண்ணிங்க, ரெகுலராக செக் பண்ணணும். அதனால தான் வந்து நிறைய வண்டி நீங்கள் டாட்டா ஸ்லாட்லலாம் பார்த்துருப்பீங்க, தினமும் எண்ணெய் கவனியெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக செக் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, பெட்ரோல் பங்கில் எங்கே கேட்டிங்கன்னா கூட இந்த ஆசிட் கொடுப்பாங்க, நீங்கள் அதை வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா டயர்லேயும் வந்து ஏர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஏன்னா வண்டியில் பாதியில் போயிட்டுருக்கும்போது லீக்காக பஞ்சர் ஆகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. சவாரி ஏற்றிட்டுருப்போம், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதை செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜின் ஆயில் வந்து கன்ஃபார்ம் செக் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் கன்ஃபார்ம் செக் பண்ணி ஆகணும். எப்படியும் உங்கள் வண்டி ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஓட்டிடுவீங்கன்னு வைங்களேன். அப்படி ஓட்டணுன்னா கூட 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் செக் பண்ணிங்க. இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கணும். நிறைய ஆட்டோவில் பார்த்துருக்கேன், அதை செக் பண்ணாமல் ஓட்டுருவாங்க. அப்புறம் போர் ப்ராப்ளம் ஆகிடும். இன்ஜின் ஆயில் லீக் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா போர் மாற்றுற நிலைமை ஆகிடும். இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றுற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் வந்து நான் 200 கிலோமீட்டர் ஆகிடுச்சு, நான் செக் பண்ணாமல் விட்டேன். இப்போ செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சி, அந்த லெவலோட கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சி. நான் அதனால் டாப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டீசல் பைப்பு இந்தமாரி எங்கேயும் எதுவும் லீக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிங்க. அது வந்து நிறைய பேர் செக் பண்ண மாட்றாங்க. டீசல் பைப்பு அப்புறம் இன்னர் கரெக்டாக இருக்கா. இன்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் எங்கேயும் இறந்து போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆக்சிலேட்டர் கேபிள்னா கூட பரவாயில்ல, கியர் கேபிளாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மாட்டுறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னர்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த இன்னரில் எதுவும் கிராக் இருக்கா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே அதில் வந்து வெட்டுப்பட்டு பிரிஞ்சிருக்கும். அந்த கம்பி வந்து இன்னர் கேபிள் வந்து பிரிஞ்சிருக்கும். அதையும் செக் பண்ணிக்கணும். அதுமாதிரி டீசல் பைப்பில் எங்கேயும் லீக் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த டீசல் ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா லேசாக லீக் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதை க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் மறுநாள் பார்த்திங்கன்னா தெரியும். வண்டி ஓடி முடிச்சு மறுநாள் பார்த்திங்கன்னா அது டீசல் லீக் ஆகிருக்கு தெரியும். நம்ம ஆட்டோலேயே அதுமாரி தான் ஆகிடுச்சு. நான் செக் பண்ணாமலே விட்டேன், பார்த்தா டீசல் லீக் ஆகிருந்துச்சி டீசல் ஃபில்டர்லேருந்து. அதுமாதிரி ஆயில் ஃபில்டர்லேயும் லீக்காக இருக்கான்னு பார்த்துங்க. என்னோடய நண்பர் ஒரு ஆட்டோவில் அப்படி தான் ஆயில் ஃபில்டரை சரியாக டைட் பண்ணாமல் விட்டு ஆயில் அதுலேயே லீக் ஆகிடுச்சு. லீக் ஆகி மொத்தமும் ஆயில் ஃபுல்லாக இறங்கிருச்சு. அவர் கடைசியாக செக் பண்ணும்போது பார்த்தா அவர் வண்டியில் ஆயிலே இல்லை. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாமல் வச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயிலே கன்ஃபார்ம் செக் பண்ணிக்கணும். வண்டியில் பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் குறையாது. ஏன்னா வந்து அது அப்படியே தான் இருக்கும். இன்ஜின் ஆயில் குறையும், ஆனால் கியர் பாக்ஸ் ஆயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையாது. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது தான். அதை செக் பண்ணிட்டு அந்த நாபில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வந்து அழுக்குப்பட்டு அடைச்சிருக்கும். அந்த அடைச்சது வந்து எடுத்து விட்டுறணும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெரியாதவங்களுக்கு இது பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த நாபில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல் இருக்கும். அந்த 2 ஹோலையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அந்த ஹோல் வந்து தெரியணும் நல்லா. அதுமாதிரி வந்து க்ளீனாக வச்சுங்க. இன்ஜினை எவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியும் க்ளீனாக வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டோ நண்பர்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.